பொறுப்பை உணராததால் அவன் நல்ல குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருக்கவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, டக்குன்னு எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்குன்னு எந்திரிச்சு போயிடும் அந்த அம்மா. பிள்ளை வாம்பிள்ள தானே, நீ கட்டி அழு. பிள்ளை என்ன செய்யும்? அனாதையா நிற்குமியா? தாயில்லா பிள்ளையா நிற்குமியா? அப்ப நான் ஒரு பிள்ளைய கூட்டு போறேன், நீ ஒரு பிள்ளைய கூட்டு. தங்கச்சி இல்லாம கஷ்டப்படுமியா? அது தம்பி இல்லாம கஷ்டப்படுமியா? பொறுப்பற்ற ஒரு மனைவி உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. இவங்க எதையோ உணராதவங்க. அவங்ககிட்ட முதல்ல பேசிக் அது இருக்காது. சில கணவன்மார்கள் இருப்பாங்க, அவங்க சைடுக்கு 500 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க, டக்குன்னு 300 ரூபாய்க்கு தண்ணியை போட்டுருவாங்க. 200 ரூபாய் கொண்டு இருந்தா சோத்து குழம்புக்கு போதும்ல அப்படிமா. ஏன் அப்படி வந்து அழிக்கிறியே? எனக்கு உடம்பு ஒலி இருக்காதா? உடம்பு ஒழிச்சிச்சு, அதனால போய் ஒரு இது அடிச்சுட்டு வந்தேன். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கூட்டி வேற வச்சுட்டேன், அமௌண்ட்டை கூட்டி விட்டாங்க, அதனால தான் 300 ரூபா ஆகி போச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இந்த பையன் பொறுப்பு இல்லாத கணவன், பொறுப்பு இல்லாத குடும்ப தலைவர். தெரியுது அவங்களுக்கு? ஏன்? அவர் எதையோ ஒன்று உணரலை. என்னது? அதான் என்ன கஷ்டம் தெரியணும், அவருக்கு தான் கஷ்டம் தெரியுதே, உடல் வலிக்குதே. என்ன மக்களே? குடும்ப கஷ்டத்தை என்னத்தை பார்க்கணும்? அதான் 200 ரூபா கொடுத்துட்டார்ல, உங்களுக்கு சோறு தானே வேணும். தம்பி, நீ சோறு போடுறதுக்கு அன்னதானம் போடுற நபர் இல்லை. நீ யார்? மக்களை, இங்க வந்திருக்கிறேன் நான் யாரு? இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறேன் நான் யாரு? கெஸ்டா? கெஸ்ட்னா அழகா சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு போயிருவேன் மக்களே. பிரைஸ் தி லார்ட். அதான் விருந்தினர் வேலை. நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்? நான் யாருங்க? தியானம் கொடுக்க வந்திருக்கேனா? தியானம் கொடுக்க வந்திருக்கேன். தியானம் கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்? எல்லோரும் கண்களை மூடுவோம். உடனே பாருங்க, கண்ணை மூடிட்டாங்க. என்னை பாருங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி தியானம். கண்களை மூடுவோம். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தொண்டையே வலிக்காது மக்களே. 25 மணி நேரம் பேசினாலும் தொண்டையே வலிக்காது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை பாருங்க. இயேசு உயிரோடு உங்கள் முன்பாக நிற்கிறார். உங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷமா இருக்கும்? நல்ல வேலை சாமி கண்ணை மூட சொல்லிட்டாரு. கொஞ்சம் கை ஸ்டாண்டு கொடுத்துக்க சொன்னார்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டு கொடுத்தோம்னா நிம்மதியாக தூங்கலாம்னு நமக்கு தோணும். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தியானம் கொடுக்க வந்தா, தியானம்னா என்ன? தியானம்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தியானம்னா என்ன? கடவுளை பற்றி பிரசங்கம்னா என்ன? பிரசங்கம்னா என்ன? தியானம்னா என்ன? பிரசங்கம்னா என்ன? பைபிள் கிளாஸ்னா என்ன? வேற வேற பேர் வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி நடத்துறதா? அப்படி இல்லை. தியானம்னா எதுக்கு? தியானம் எதுக்கு? பிரசங்கம் எதுக்கு? செமினார் எதுக்கு? தெரியாததை தெரிஞ்சுக்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, தியானம்னா சாமி நிறைய பைபிள் வசனமா சொல்லணும் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம்னா பைபிள் வசனமா சொல்லணும் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். செமினார்னா என்ன? பைபிள் கிளாஸ்னா என்ன? பைபிள் வசனமா சொல்லணும். என்ன பேரை மட்டும் மாத்திக்கிட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். பைபிள் கிளாஸ்னா என்ன தெரியுமா? இன்புட் செஷன்னா இந்த லெக்சர் கொடுக்குறாங்கல்ல, நிறைய கருத்துக்கள் பாயிண்டா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பேர் தான் பைபிள் கிளாஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுல விளையாட்டுக்கோ கேலிக்கோ எல்லாம் இடம் இருக்காது. இந்த பிரதர்கிட்ட கேளுங்க, பிரதர் சொல்லுவார் அழகா. பைபிள் கிளாஸ் எல்லாம் நடக்குதுல்ல பிரதர், நமக்கு ஸ்கிரிப்சர் கிளாஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பைபிளை பத்தி படிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நுணுக்கி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தை எங்கிருந்து வருது, எப்படி இருந்தெல்லாம் வருது, ஏன் இந்த வார்த்தையை அங்கே போடுறாங்க, ஏன் இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை போடலை, எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது பைபிள் கிளாஸ். நான் பைபிள் கிளாஸ் எடுக்க வரல. பிரைஸ் தி லார்ட். இதே வார்த்தையை அங்க சொல்லியிருக்கு, இதே வார்த்தை எங்க சொல்லியிருக்கு அப்படின்லாம் படிப்பாங்க அவங்க. அது பைபிள் கிளாஸ். பிரசங்கம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? பிரசங்கம் என்பது என்ன? பிரசங்கம்னா என்ன? செர்மன் சொல்லுங்க. இல்ல மக்களே, இன்றைக்கு
இறைவன் தருகின்ற இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு இறைவன் சொல்லுகிறார், என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுகிறார், என் வாழ்வுக்கு விடை சொல்லுகிறார், என் கவலைகளுக்கு இன்றைக்கு மருந்திடுகிறார். இது பிரசங்கத்தினுடைய நோக்கம். இறை வார்த்தையை இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பிட்டு கொடுப்பதற்கு பேர் தான் பிரசங்கம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தியானம்னா என்ன? தியானம்னா நீங்க எப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மோசமா இருக்கும், இருந்தாலும் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொன்னேன் பைபிள் கிளாஸ்னா இன்புட் செஷன். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோன்றதை பொறுத்து உடல்நிலை அமையும். ஆனால் சாப்பிட்டது உள்ளவே இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேண்டாமா? உள்ளேயே இருந்தா என்ன ஆகும்? அப்போ இன்புட் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் இன்னொரு முக்கியம் இருக்குது. என்னது? அவுட்புட்டு. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 2 கேள்வி கேட்பார். டாக்டர் உடம்பு சரியில்லை, நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பார். டாக்டர் நான் பரோட்டா சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னு வரிசையாக சொல்லுவீங்க, ஓகே. அடுத்தது கேட்பார், நல்லா போகுதா அப்படி கேட்பார். மோஷன்லாம் நல்லா போகுதா அப்படி கேட்பார். நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் அரோசியமாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. என்ன டாக்டர் இப்படி பேசுகிறாரு அப்படி யோசிக்காதீங்க. இந்த அவுட்புட் செஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் தியானம். பிரைஸ் தி லார்ட். தபசு காலத்தில் நான் எதையெல்லாம் நீக்கணும் அதை சிந்திக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். நான் இன்னும் உங்களுக்கு இன்புட் செஷன் கொடுக்க மாட்டேன். அதான் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் கேள்விகளுக்கு எனக்கு இன்டராக்ஷனுக்கு ஒத்து வரணும், என் கூட வரணும். அதனால தான் உங்களை ஊரா தூக்கிக்கிட்டு தர்றேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை திருப்பாயணம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுறேன். ஒரு இடத்துல நிற்க விடக்கூடாது. கிளம்பு அடுத்த ஒரு பாலைவனம். ஆண்டவர் தான் யார் என உணர்ந்து கொள்ளுகிற இடம். இறை மகன் என்றால் என்னவென்று உணர்ந்து கொள்கிற இடம். மெசியானா எப்படி இருக்கணும்னு உணர்ந்து கொள்ளுகிற இடம். மெசியானா யாரு? அது எங்களுக்கு தெரியுது. மெசியானா என்ன செய்யணும்? மீட்பர்னா என்ன செய்யணும்? மக்களே, என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னைய வந்து தொல்லை தாங்க முடியல, என்னை நெருக்கிக்கிட்டு இருக்கிறான், இப்போ என்னை மீட்க வருகிற ஆண்டவர் என்ன செய்யணும் சொல்லுங்க. என் ஆண்டவர் மீட்பராக இருந்தால் என்ன செய்யணும்? ஒருத்தன் என்னைய போட்டு மொங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் வந்து என்னை மீட்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவனை என்ன செய்யணும்? என்னை அடிக்கிற அவனை ஆண்டவர் என்ன செய்யணும்? வந்து பறந்து வந்து, ஏன்னா சினிமாலெல்லாம் நம்ம அப்படித்தான் பார்த்துருப்போம், என்ன டைவ் அடிச்சு வந்து டமால் ஒரு அங்கிட்டு போய் அப்படியே விழுந்து வாயெல்லாம் ரத்தம் அப்படி நின்று நம்மளை அப்படி தூக்கி விட்டு, நமக்கு உடனே அவன் அடித்த அடியில் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. உடனே அவர் ட்ரெஸ்ஸை கலட்டி நம்மகிட்ட கொடுத்துட்டு போய் அட்டின்னு அவனை அடித்து அவன் அப்படியே செத்த மாதிரி கிடந்து வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இதான் மீட்பர். இப்படித்தான் அந்த காலத்தில் நம்ம மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மெஸ்ஸியான்றது அது இல்லை. இயேசுவுக்கே அப்படி தான் நினச்சிருக்கணும், நம்ம மெஸ்ஸியா, நம்ம மீட்பர். அப்போ நம்ம நிறைய வித்தைகள் கற்றுக்கணும், போர் பயிற்சி கற்றுக்கொள்ளணும், கத்தி சண்டை கற்றுக்கணும், துப்பாக்கி சூட கற்றுக்கணும், குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ளணும். ஏன்? போர் வீரனுக்கு இதெல்லாம் தெரியணும். போர் வீரன்னா தான் ஜெயிச்சுட்டு வரவன், மீட்க போகிறவன்னா சும்மாவா உடல் வளமா இருக்க வேணாமா? வியாதிக்காரனாவா இருக்கிறது? அரசன்னா எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டை ஆள போகிறவன்னா எப்படி இருக்கணும்? அப்படியா இருக்கிறது? அப்படி கம்பீரமா அப்படி நடக்கிற நடையிலேயே ஏறு நடை தெரிய வேணாமா? அப்படி இயேசு இருக்கணும். அப்படின்லாம் அவர் நினைச்சிருப்பாரு. ஒருவேளை அவர் போய் அந்த காலத்தில் ஜிம் இருந்திருக்காது, ஆனால் வீட்டுக்கு பின்னாடி போய் தண்டால் எடுத்திருப்பாரு. ஏன்னா நம்ம மீட்பராக போகிறோம். இது அம்மாவோட இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கும். நமக்கு 30 வயசு வரைக்கும் என்ன நடந்து தெரியாது. நம்ம யூத் பசங்க செய்கிறானா இல்லையா? அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கத்துலலாம் சைடெல்லாம் வெட்டி விட்டுட்டு இவ்வளோ தண்டி மூடி இவ்வளோ தண்டி வச்சுக்கிட்டு காதில் 2 கடுக்கானை போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் புள்ளிங்கோன்னு சொல்லிட்டு அலைகிறானா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் இயேசுவும்
பாவம் தான் செய்யல. இத மாதிரி உலகத்தோட தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் இயேசுவை தூய ஆவியானவர் கூட்டு போறார். மணுமகன், மெசியா, இறைமகன் அப்படின்னா யார் தெரியுமா? உட்காது 40 நாள் தியானி அப்படியே உள்ள இறங்குது. அப்பத்தான் லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறார் ஆண்டவர். ஒரு எக்ஸாம் யாருக்கு? இயேசுவுக்கு. ஒழுங்கா 40 நாள் கோச்சிங் எடுத்திருக்கிறாரா, ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரான்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறார். என்ன எக்ஸாம்? சோதனை. 3 சோதனை. மனுஷனுக்கு வர்ற 3 சோதனை அங்கே கரெக்டாக நடக்கும் பாருங்க. 3 சோதனை என்னென்னது? முதல் சோதனை உடலுக்கு சோதனை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் உடலில் சோதனை வரும் பாருங்க. எல்லா கோயில்லையும் ஒரு பிரச்சனை இருக்கு. திடீர்னு எந்திரிப்பாங்க, குடுகுடுன்னு ஓடுவாங்க, திரும்ப வந்து உட்காருவாங்க. கரெக்டாக அரை மணி நேரம் தான் உட்காந்துருப்பான், திடீர்னு எந்திரிப்பேன். ஒருத்தனை பிடிச்சி கேட்டேங்க, வாடா எங்கடா போற இப்படி கை காட்டினேன். சுகர் பேஷண்ட்டுகள்லாம் உட்காந்துருக்கு, அதுகளுக்கே வர மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு அடிக்கடி வரும் உடல் உபாதைகள். இயேசுவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு உடலில் பிரச்சனை இருக்கா? மணுமகனுக்கு உடலிலே பிரச்சனை வரக்கூடாது. உடலையே அவர் மறந்திருக்கணும். மெசியா தன் உடலை மறுத்திருக்க வேண்டும். அவர்தான் மெசியா, அவர்தான் மீட்பர், அவர்தான் கிறிஸ்தவர். நான் சொல்றேன், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை மீட்க பிறந்த உங்களால், உங்க குடும்பத்தை மீட்க பிறந்த உங்களால், அன்பார்ந்தவர்களே, உங்கள் உடலை ஒருக்க தெரிந்திருக்க வேண்டும். உடலை ஒரு பொருட்டாவே நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு படிப்பே வரமாட்டேங்குதுமான்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா படிப்புன்னா சும்மா படிக்கக்கூடாதுப்பா, கரியை கல்லில் வச்சு தட்டி படிக்கணும். அப்படின்னா எப்படி? யோசிச்சு பாருங்க. கையை எப்படி வச்சுக்கணுமா? இதானே கறி. ஒரு கல் எடுத்து குத்துனா எப்படி இருக்கும்? வலிக்கக்கூடாதான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வலிக்காது. எஸ், வலிக்காது. உண்மையிலேயே நீங்கள் உடலை ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்தால் வலிக்காது. பொறுப்புள்ளவர்களுக்கு வலிக்காது. நீங்க பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க தோட்டத்துகளுக்கு வேலைக்கு போவாங்க. தண்ணி விளாவுறதுக்கு, தண்ணி வாக்கியா பாய்ச்சி விடுறதுக்கு, அப்புறம் களை வெட்டுறதுக்கு, இதுகளுக்கெல்லாம் போவாங்க. அல்லது நிலத்தை கொத்தி எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் போவாங்க. நல்ல ஷார்ப்பான மண்வெட்டிகள் வச்சுருப்பாங்க, தீட்டி கூட வச்சுருப்பாங்க. இந்த மண்வெட்டியை வச்சு இப்படி குனிஞ்சிக்கிட்டு, அன்னைக்கு வேலை பார்த்தா தான் அவருக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் வேலை பார்த்தா தான் சாப்பாடு, கூலி வேலை. உடனே போய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மண்வெட்டி விலகி வந்து காலில் டக்குன்னு வெட்டிடும். பார்ப்பாரு, அங்கனக்குள்ள ஏதாவது செடி கிடிகள் கிடக்கும், ஒரு பச்சை செடிகள் 2 கிடக்கும். அதை எடுத்து நல்லா திரட்டிக்கிட்டு அதில் வச்சு, இல்லைன்னா அந்த சாரை பிழிஞ்சு அதில் ஊற்றிட்டு, அல்லனா என்ன செய்வாங்கன்னா மண் அள்ளி பூசிடுவாங்க. ரத்தம் வரக்கூடாது. இப்போ அவ்வளோதான். ரத்தம் வராமல் இருக்க பூசிட்டு மங்கு வேலை நடக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ தண்டி வீங்கி போயிருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்த காசை பூரா ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும். அதுக்காக வீட்டில் வந்துட்டு வெண்ணி வச்சுதா அப்படிம்பாரு. வெண்ணி வச்சு கொண்டு வந்த உடனே அவரே வச்சு உத்தரம் போடுவார். அந்த உள்ள இருக்க மண்ணை பூரா எடுப்பார். ஏன்னா உள்ளக்கு பூசி இருக்கு பாருங்க. இந்த மண்ணை எடுத்துட்டு இந்த மருந்தை கொண்டு வாமா அப்படிம்பாரு. களிம்பு வாங்க காசு இருக்காது. அதனால இந்த முன்னால் வாங்கின சில மாத்திரைகள் கிடக்கும். இந்த வயிற்றுக்கடுப்பு மாத்திரை, இதெல்லாம் வந்து இலவசமாக அந்த காலத்தில் கொடுப்பாங்க. அந்த டியூப் மாத்திரை, அந்த டியூப்பை எடுத்துட்டு கொஞ்ச காலம் அந்த அது பேர் என்ன, தேங்காய் எண்ணெயில் லைட்டாக அப்படி கலக்கிக்கிட்டு அது மேலே போட்டு விட்டு தூங்கிடுவார். காலையில் எழுந்திரிச்சு திரும்பியும் மண்வெட்டியை தூக்கிட்டு வேலைக்கு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு வழி தெரியாதா? தெரியாது. ஏன்னா பொறுப்பு. நம்ம இந்த மாச சம்பளத்துக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் பாருங்க, அவர் பென்சில் சீவுவார். பிளேடு வச்சு பென்சில் சீவிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இதில் குத்திடும், ரத்தம் ஒழுகுகிறது. இதில் கையில் அறுத்து, பிளேடு அறுத்து, உடனே அதை போய் தூய நீரில் கழுவி, நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிருமா.
தூய நீரில் கழுவி அதுக்கு உடனே டெட்டால்லாம் போட்டு அதுக்கு டிஞ்சர்லாம் போட்டு அதுக்கு ஒரு பிளாஸ்டர் போட்டுட்டு கையை எப்படி வச்ச மணக்கே இருப்பார். ஏன் இப்படி தொங்குனா ரத்தம் வெளியில் வந்துருமா, டைம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்துட்டு 2 நாள் மெடிக்கல் லீவ். எதுக்கு? பிளேடு வெட்டினதுக்கு. 2 நாள் இந்த ஆள் மெடிக்கல் லீவ் போட்டாலும் சம்பளம் வீட்டுக்கு வந்துடும். பொறுப்பு இல்லாமல் இருப்பார்கள். உடம்ப ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. அந்த காலத்துல இது பாருங்க, அவங்க தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல உடம்ப கல் மாதிரி தேற்றி சூப்பரா அப்படியே வச்சு பாடியை வச்சு. இந்த கர்நாடகத்துல ஒரு நடிகர் இருந்தாரே, ஒரு சூப்பர் ஸ்டார், புனித் ராஜ்குமார். 47 வயசு என்னமோ அவர் இறக்கும்போது இறந்துட்டாரு. அவர் யாரு? பெரிய ஜிம் பிளேயர். அவன் விளாண்டதெல்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. காலை தூக்கி இந்த இடத்துல அடிக்கிறான் மக்களை. அந்த அந்த உருளை ஒன்று தொங்குது, அந்த உருளையில் அப்படி அடித்து பழக்கிறாரு. டங்கு டங்கு டங்குன்னு அடித்து பழக்கிறான். பாடி அப்படி வச்சிருக்கான் ஆள். ஏன்னா அவன் சினிமா நடிகர், அவன் ரசிகர்களுக்காக அப்படிலாம் வச்சிருக்கணும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக எக்ஸசைஸ் முடிஞ்சு வந்து உட்காந்து செத்து போயிட்டார். உடலை பேணுகிறோம்னு சொல்லி நிறைய நேரம் பேன்பத்தை விட்டுறோம். பிரைஸ் தி லார்ட். உடலை பேணவே செய்யலை. நம்ம உடலை ஒரு பொருட்டாக கருதாதவன் தான் மணுமகன். எனக்கு உடம்பு ஒலிக்குது, எனவே நான் பார்த்து கொள்ளுகிறேன். என் பிள்ளைகளோ என் மனைவியோ எனக்கு பெருசா இல்லை. எனக்கு பிடிக்கல, நான் போறேன். இந்த மனுஷன்ட்ட மனுஷி வாழ முடியாது. எத்தனை பேர் அப்படி பேசுறாங்க? தன் உடலை ஒரு பொருட்டாக கருதாதவர்கள் தான் பொறுப்புள்ள இறை மகனாய் இருக்க முடியும் என்று இயேசு உணர்ந்த இடம் எங்க? அதனால தான் அவர் தெளிவா சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான்.